சுற்றுலாவை தூண்டும் காரணிகள். பயணிகள் சுற்றுலா போகிறதுக்கு ஒரு செயல் அல்லது நோக்கம் கண்டிப்பாக வேண்டும். ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஒரு உள்நோக்கம் அல்லது குறிக்கோள் அல்லது ஆசை இருக்க தான் செய்யும். எதற்காக ஒரு காரியம் நடைபெறுது அப்படி வினாவை எழுப்பிக்கிட்டே இருக்கணும். தொழில் புரட்சிக்கு பிறகு தான் என்னென்னா தொழிலாளருக்கு மிகுதியாக சம்பளம் கிடச்சிது. நாட்டில் தனி மனிதனுடைய வருமானம் பெருகியதால் செல்வ செழிப்பு மிகுதியாச்சு. மக்கள்கிட்ட பணப்புழக்கம் அதிகமாகிடுச்சு. தொழிற்சாலைகள் பெருகியதால் புதிய நகரங்கள் தோன்ற ஆரம்பிச்சது. நகரங்களில் மக்கள் குடியேற்றம் அதிகமாகிடுச்சு. அதனால் நகரங்களில் மக்கள் பெருக்கம் பெருகியது. புகைவண்டி பெருகியது. ஓரிடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு விரைவாக சென்று வர முடிஞ்சது. கப்பல்களும் விமானங்களும் பெருகியதால் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு சென்று வர முடிஞ்சுது. பயணிகளுக்கு மனநிறைவு அளிக்கும் வகையில் பெரிய விடுதிகள் கட்டப்பட்டன. சுற்றுலா கழகங்களும் சுற்றுலா அமைப்பாளர்களும் பல்வேறு சுற்றுலாக்களுக்கு ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க அப்படி சொல்லலாம். செல்வ செழிப்பு, போக்குவரத்து, சுற்றுலா அமைப்பு இது மூணும் பார்த்திங்கன்னா மூன்றும் ஆரம்பத்தில் இங்கிலாந்தில் அமெரிக்காவில் சுற்றுலாவில் மிகுதிப்படுத்தின. இந்த மூன்றும் பல்வேறு நாடுகளுக்கு பரவியதால் அங்கும் சுற்றுலா மிகுதியாயிடுச்சு. 19ஆம் நூற்றாண்டில் பல இடங்களில் பார்க்கும் ஆர்வம், வாணிகம், கல்வி, மருத்துவம், பொழுதுபோக்கு போன்றவை சுற்றுலாவை வளர்க்க பயன்பட்டன. இதில் மெக்கிண்டோஸ் என்பவர் பார்த்திங்கன்னா மக்கள் சுற்றுலா செல்வதற்கான அடிப்படை காரணிகளை பற்றி நம்மள்ட்ட சொல்லிட்டு போகிறாங்க. முதல்ல உடல் நலம், ஓய்வு எடுத்தல், விளையாட்டுகளில் பங்கெடுத்தல், விளையாட்டுகளை பார்க்கறது. அடுத்து மருத்துவம், உடல் நலம், மகிழ்ச்சி போன்றவற்றிற்காக சுற்றுலா போகிறது. உறவு முறை, உறவினர்களை பார்க்க போகிறது, நண்பர்களை பார்க்க போகிறது, தங்களுடன் படித்தவர்களை பார்க்க போகிறது, பக்கத்து வீட்டில் குடியிருந்தவர்களை காண செல்லுதல், பேனா நண்பர்கள், புதிய நண்பர்களை காண செல்லுதல், வீட்டை விட்டு நாள்தோறும் செய்யும் வேலையிலிருந்து சிறிது விலகி இருத்தல். ஒரே வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் கொஞ்சம் மனம் சலிப்படையும். இதில் கொஞ்சம் விடுபடுவதற்கு இது மாதிரி சிறிது விலகி இருந்தால் மனம் நல்லாயிருக்கும் அப்படி சொல்கிறாங்க. பண்பாட்டுக்கூறு, பண்பாட்டுக்கூறு பிற நாட்டு நாகரிகம், பண்பாடு, கலை, இசை, இலக்கியம், நாட்டுப்புறவியல் போன்றவற்றில் கற்க போகிறது. ஆளுமை கூறு, நம்முடைய ஆளுமையை வளர்த்து கொள்ளவும், தொழில் திறமையை பெருக்கிக் கொள்ளவும், கல்வி கற்கவும், பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ளவும், சமுதாயத்தில் மதிப்பை ஏற்படுத்திக் கொள்வதற்காகவும், புதிய பொழுதுபோக்குகளை கற்றுக்கொள்வதற்கும் வெளிநாடு போகிறது அப்படி சொல்கிறோம். இந்த மேலே உள்ள 4களை 8ஆக பிரித்து, அதாவது உடல் நலம், உறவு முறை, பண்பாட்டு கூறு, ஆளுமை கூறு, இந்த 4 காரணங்களை 8ஆக பகுத்து சொல்கிறாங்க. ஓய்வு, உடலுக்கு ஓய்வளித்தல், மனதிற்கு புத்துணர்வு ஏற்படுத்துதல், நாள்தோறும் ஏற்படும் வேகம், உடல் மன அழுத்தம், நலிவு, இவற்றிலிருந்து ஓய்வெடுத்தல், இதெல்லாம் ஓய்வு என்ற பிரிவில் அடங்கும் என்று சொல்கிறோம். உடல் நலம், உடல் நலம் பார்க்குறப்ப தூய்மையான காற்றை சுவாசிக்கணும். சூரிய வெளிச்சத்தில் நம்ம கொஞ்சமாவது நிற்கணும். குளிர்காலத்தில் வெப்பமான இடங்களுக்கு செல்லுதல், மருத்துவ குணமுள்ள நீரில் குளிர்த்தல், மருத்துவத்திற்காக வெளியிடங்களுக்கு செல்லுதல் போன்றவையெல்லாம் பார்த்தோம்னா உடல் நலத்தோடு தொடர்புடையவை என்று சொல்லலாம். மனிதன்கிட்ட சுற்றுலா எண்ணத்தை தூண்டுவதற்கு அவனுடைய உடல் கூற்றையும் பயன்படுத்தலாம் என்று சொல்கிறோம். தூய காற்று, நல்ல உணவு, பானங்கள், ஓய்வு, வசதி போன்றவை உடல் நலத்தோடு இருக்கிறதுக்கு நமக்கு உதவும். அப்போ அவற்றையெல்லாம் நம்ம சுற்றுலாத்துறையில் உள்ளவர்கள் நிறைய உதவ வேண்டும் என்று சொல்கிறோம். சில குறிப்பிட்ட மையத்தில் நல்ல உணவும் பாதுகாப்பான சூழ்நிலையும் இருப்பதால் அவ்விடங்களுக்கு சிலர் அடிக்கடி போகிறாங்க. சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரியா, நெதர்லாந்து போன்ற நாடுகள் பார்க்குறப்ப அவற்றின் சிறப்பை உணர்ந்து நல்ல உணவு, வசதி, சுத்தம், சுகாதாரம், நல்ல சேவை இவையெல்லாம் தான் பார்த்தோம்னா சுற்றுலாவை அதிக அளவுக்கு நம்ம சுற்றுலா போகிறதுக்கு அதிகமான பயன்படுகிற காரணிகள் என்று சொல்கிறோம். இவையெல்லாம், இந்த காரணிகள்லாம் சரிவர இயங்கவில்லை என்றால் நாம் சுற்றுலா செல்வது பார்த்திங்கன்னா மனதிற்கு இன்பத்தை அளிக்காது, மேலும் பாரத்தையும் நமக்கு உருவாக்கும் என்று சொல்லலாம். மனமகிழ்ச்சி, சிரிப்பு, கேலிக்கூத்து, கிளர்ச்சியுற செய்யும் செயல்கள், தனி மனிதனுக்கு தேவைப்படும் புலன் இன்பம் இவையெல்லாம் நிறைவு செய்கிறது என்று சொல்கிறோம்.
வெளிநாடுகளை பார்க்க போகிறப்ப வெளிநாடுகளை காணுதல், வெளிநாட்டு புவியியல் பகுதியை காணல், வரலாற்று பண்பாட்டு இடங்களை காணல், பிற நாட்டு விழாக்கள், கலை, நாடகம், இசை போன்றவற்றை காண்பதற்கும் சரி கற்பிப்பதற்கும் சரி என்ன செய்யறாங்கன்னா நம்ம கற்றுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் கற்றுக் கொடுக்குறோம். போயிட்டு என்ன செய்கிறோம், அங்கே இலக்கியங்களை நம்ம கற்றுக்கிட்டு இங்கே வந்து என்ன செய்யணும், மாணவர்களுக்கு கற்பிக்கின்ற முறைகளையும் சுற்றுலாவுடைய காரணிகளாக கருதலாம். மேலும் பார்க்குறப்ப புதிய நாடுகள், புதிய மக்கள் போன்றவற்றை நம்ம பார்க்கணும் அப்படின்ற எண்ணத்தை ஏற்படுத்துறது சுற்றுலாவை தூண்டக்கூடிய காரணிகள் என்று நம்ம சொல்கிறோம். 2ஆம் உலகப் போரின் போது சில வீரர்கள் என்ன பண்ணாங்கன்னா அயல் நாடுகளுக்கு போனாங்க. போரின் போது அவர்களால் அங்குள்ள இடங்களை முழுமையாக பார்க்க முடியல. பிறகு என்ன பண்ணாங்கன்னா போர் முடிஞ்ச பிறகு அவர்கள் அந்த இடங்களை பார்க்க போனாங்க. கலை, கட்டிடக்கலை, சிற்பங்கள், இசை, இலக்கியம், நாடகம், நாட்டியம், நாட்டுப்புற கலைகள், விளையாட்டு, பொழுதுபோக்கு, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவற்றை பார்க்கவும் கற்கவும் கற்பிப்பதை நாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவும் பிற நாடுகளுக்கு சென்று வந்தாங்க என்று சொல்லலாம். ஒலிம்பிக் விளையாட்டு, ஆசிய விளையாட்டு, பிற நாட்டு தேசிய விழாக்களில் போன்ற உலக நிகழ்ச்சிகளை காண மக்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாங்க. மக்களோடு தொடர்பு, உறவினர்களின் வீடுகளுக்கு செல்லல், புதிய மக்களை பார்க்கறது, புதிய நண்பர்களை ஏற்படுத்தி கொள்ளுதல், தன்னுடைய எப்போதும் பழகிறோடு கொஞ்சம் சிறிது நாட்கள் விலகி இருக்குது, இதெல்லாம் அடங்குன்னு சொல்கிறோம். நம்ம இருக்கிற சூழ்நிலையை விட்டு வெளில போகிறது சுற்றுலா தூண்டு காரணிகள் என்று நம்ம சொல்கிறோம். அமெரிக்கர்கள் இங்கிலாந்தில் உள்ள தம் உறவினர்களை பார்க்க போகிறாங்க. மலேசியா, சிங்கப்பூர், பர்மா, இலங்கை போன்ற நாடுகளில் உள்ள தமிழர்கள் தங்கள் உறவினர்களை காண இந்தியா வராங்க. உறவினர்கள், நண்பர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள், உடல் வேலை செய்கிறவங்க விட்டு விலகி வாழக்கூடியவர்கள், அதான் நம்ம இருக்கிற சூழ்நிலையை விட்டு வெளியில் போகணும். இது சுற்றுலாவை தூண்டுகின்ற காரணியில் அமைது. மேலும் பார்த்தோம்னா காரணிகளில் ஆன்மீகம், புனித இடங்களுக்கு செல்வது, சமயத்தோடு தொடர்புடைய இடங்களுக்கு போகிறது, சமய தலைவர்கள் பிறந்த இடம், வாழும் இடம், மறைந்த இடம் போன்ற இடங்களுக்கு சென்று போய் அந்த தலங்களை பார்த்து வருவதும் சுற்றுலா என்ற பகுதியில் அடங்கும் என்று நம்ம சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சுற்றுலா பண்டைய காலத்தில் பார்த்தோம்னா மக்கள் ஆன்மீகத்திற்காக தான் கோயில் குளங்களுக்கு போயிட்டு வந்தாங்க. புண்ணிய தலங்களுக்கு புனித பயணம் செய்து எல்லா நாடுகளிலும் இருந்திருக்கு. ஒவ்வொரு மதத்துலையும் பார்த்தோம்னா நம்ம இந்த புனித பயணத்தை மேற்கொண்டிருக்கோம். இப்போ இந்துக்களுக்குன்னா காசி ராமேஸ்வரம் போகிறது, முகமதியர்னா மெக்காவிற்கு போகிறது, கிறிஸ்தவர்கள்லாம் வத்திக்கான், ஜெருசலேம் போன்ற இடங்களுக்கெல்லாம் சென்று வந்தாங்க என்று சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆன்மீக தலங்களாக இருந்த சுற்றுலா என்னாச்சு, இன்றைக்கி என்னென்னா நிறைய பார்த்தோம்னா கோடை காலத்தை கழிப்பதற்காக நம்ம போகிறதெல்லாம் இப்படி நிறைய வித்தியாசமாக மாறுகின்ற வகையாக இருக்குது. அடுத்து தொழில், கல்வி, தொழில் பற்றிய நுணுக்கங்கள், கற்றல், வாணிகம், கூட்டங்களுக்கு செல்லுதல், மாநாடுகளுக்கு செல்லல், பொருட்காட்சி, திரைப்பட விழா, நட்சத்திர விழா, கண்காட்சி இவற்றெல்லாம் போகிறது இந்த வகையில் அடங்கும் என்று சொல்கிறோம். வாணிகத்திற்காகவும் தொழிலுக்காகவும் பல சுற்றுலா போகிறாங்க. சிலர் தங்களுடைய தொழிலோடு தொடர்புடைய இடங்களுக்கு சுற்றுலா சென்று வராங்க என்றே சொல்கிறோம். அடுத்து பார்த்தோம்னா அரசியல், கல்வி, வணிகம், தொழிற்சாலை போன்றவை பற்றிய கூட்டங்கள், மாநாடுகள் சுற்றுலாவில் நிறைய பெருகிருக்கு. சிலர் பார்த்தோம்னா வாணிகத்தோடு பொழுதுபோக்கையும் முனைத்துக் கொள்றாங்க சொல்கிறோம். தங்களுடைய அறிவை வளர்த்து கொள்ள வாணிக நோக்கில் பிற இடங்களுக்கு சென்று வருவர். சமுதாயத்தில் மதிப்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே வளர்த்து கொள்வதற்காகவும் வெளிநாடுகளுக்கு சுற்றுலா செல்வதை வழக்கமாக கொண்டிருக்காங்க என்று சொல்கிறோம். சுற்றுலா காரணின்னு பார்த்துக்கிட்டு இருக்கப்ப உள்நாடு, வெளிநாடு எங்கே நம்ம போனாலும் என்ன சுற்றுலாவை தூண்டக்கூடிய காரணிகள் என்பது ஒன்றாக தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து நடத்தை கூறுகள் அப்படி பார்க்குறப்ப நடத்தை கூறுகள் அப்படின்னு சொல்கிறப்ப மனிதன் கூடி வாழுகின்ற இடங்கள், சமூகத்தில் அல்லது அவனை சார்ந்து வாழக்கூடிய இடங்கள் என்று நம்ம சொல்கிறோம். அடுத்து பார்த்தோம்னா இந்த சுற்றுலாவில்
அடிப்படை கூறுகள். தனக்கேற்ற துணையை அல்லது நண்பனை தேடிக்கொள்வது இன்பமாக இருப்பது மனித இயல்பு. மனிதன் தன்னை போன்ற பிற மனிதர்களை காண்பதில் இன்பம் காண்கின்றான். எனவே மக்கள் கூட்டமாக கடற்கரைக்கு செல்றது, பொழுதுபோக்கு இடங்களுக்கு, மகிழ்ச்சியூட்ட வைக்கும் இடங்களுக்கு செல்றது, அந்த இன்பங்களை பெற சில தடைகள் ஏற்பட்டாலும் அதை தாங்கிக் கொள்வது, இதெல்லாம் எல்லாருக்கும் உரியது என்று நம்ம சொல்கிறோம். சமுதாய அமைப்பு பார்த்தோம்னா சுற்றுலாவை தூண்டும் காரணிகள் அப்படி சொல்கிறோம் இல்லையா. பண்டைய காலத்து பணக்காரர்களும் உயர் பதவியில் இருந்தவர்களும் மிகுதியான ஓய்வு உடையவர்களும் குளிர்கால விளையாட்டு திட்டங்களுக்கு சென்று விடுமுறையை செலவழித்தாங்க. அவர்கள் பிளாக் ஹோல், மார்க்கெட் போன்ற இடங்களை விரும்பலை. அவங்க 5 நட்சத்திர ஹோட்டல், அதாவது 5 ஸ்டார் ஹோட்டல் விடுதலை பார்த்தாங்க. அவ்வகை நாகரிகத்துக்கு உட்பட்டு இன்றும் என்ன செய்கிறாங்க, படகு, சிறு கப்பல் போன்ற சவாரிகளில் போய் பணம் செய்கிறாங்க. பணம் உள்ளவர்களும் மிகுதியாக செலவு செஞ்சு வசதியை நாடுறாங்க. நண்பர்களும் மற்றவர்களும் தங்களை புகழ்வதற்காகவே சில பகட்டான காரியங்களை செய்கிறாங்க. அவர்கள் புகழ்ச்சியில் நிறைவு பெறுவர் என்றே நம்ம சொல்கிறோம். அடுத்து பார்த்தோம்னா இந்த அடிப்படை கூறுகளில் நம்மளுடைய ஈர்ப்பு, அணுகல் தன்மை, அடுத்து பார்த்தோம்னா வசதிகள், இவையெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஈர்ப்பு அப்படின்னா இயற்கை ஈர்ப்பு, கலாச்சார ஈர்ப்பு என்று ஈர்ப்புகள் 2 வகைப்படுகின்றன என்று சொல்கிறோம். அணுகல் தன்மை. அணுகல் என்பது நம்ம சுற்றுலா போகிறதுக்கு எதை அணுகிறோம், சாலை, அதாவது எந்த விதமான ரயிலா, நீர் மற்றும் விமானமா, நீர் போக்குவரத்துனா கப்பல், விமானமா, வான்வழி போக்குவரத்து, இப்படிலாம் நம்ம செய்கிறோம். போக்குவரத்து மூலிமா என்ன தெரியுமா, ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு நம்மளால் செல்ல முடியுது அப்படி சொல்லலாம். நமக்கு எது பிடிக்குதோ அதில் செஞ்சிடலாம். விமானத்தில் போகிறோன்னா போகலாம், கப்பலில் போகிறோன்னா போகலாம், அது நம்மளுடைய விருப்பம். சுற்றுலா பயணியுடைய வசதிகளை பூர்த்தி செய்வதற்கு இந்த வசதிகள் என்றது ரொம்ப முக்கியம். வசதிகள் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சரியான சுற்றுலா போகிற இடங்களுக்காக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் சுற்றுலா போகிறப்ப நம்மளுடைய பயணங்கள் சரியான வசதி இல்லைன்னா நம்ம போகிற சுற்றுலா எப்படி நமக்கு ஒரு சோர்வை நமக்கு அளிக்காது என்று சொல்கிறோம். சரியான சாப்பாடு, தூய்மையான சாப்பாடு, நல்ல தூய்மையான உணவகங்கள், தங்கும் இடங்கள் எப்படி இருக்கணும், தங்கும் இடங்கள் நமக்கு நல்லா நீட்டாக இருக்கணும், அதாவது சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைப்போம். பயண அமைப்பாளர்கள், சுற்றுலா நடத்துபவர்கள் மற்றும் பயண முகவர்கள், இவங்க பார்த்தோம்னா இந்த பயண அமைப்பாளர்கள், இப்போ டூர் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பயணத்தை ஒரு நிர்வகிச்சு அழைச்சிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. பார்த்திங்கன்னா குழு சுற்றுலாவில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பயண அமைப்பாளர் இருப்பாங்க. பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட நம்ம மொத்தமாக பணத்தை கட்டிட்டோம்னா அவங்க என்ன செய்வாங்க, டூர் எப்படி போகணும், சரியான நேரம், அந்த ஒவ்வொரு ஊர்லேயும் எந்தெந்த நேரம் இருக்கணும், எங்கே தங்கினா சரியான வசதிகள் இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு தீர்மானம் செய்து நமக்கு வெளியிடுவாங்க அப்படி சொல்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பயண முகவர்கள், டூரிஸ்ட் கைடு எப்படி சொல்லுவோம். நம்ம சாதாரண டூர் போகிறப்ப என்னென்னா, ஒரு கோயிலுக்கே போகிறோம்னா நமக்கு அந்த கோயிலில் என்ன இருக்குது சிறப்புலாம் நமக்கு தெரியாது, ஓரளவு தான் நமக்கு தெரியும். அப்படி பார்க்குறப்ப என்ன தெரியுமா, அங்கே போகணுன்னு வச்சுங்களேன், அங்கே பார்க்குறப்ப அந்த பயண முகவரை பார்த்தோம்னா இந்த இடங்கள்லாம் இந்த சில போய் சுற்றி காட்டுவாங்க. பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நமக்கு தெரியும், இப்போ வெளிநாட்டிலேருந்து நம்ம ஊருக்கு வராங்க, நம்ம கோயிலுக்கு வராங்க பார்க்குறதுக்கு, அவங்க என்ன செய்வாங்கன்னா அங்கே ஒரு டூரிஸ்ட் கைடு மூலிமா கோயில் மட்டும் இல்லை எல்லா இடங்களிலும் சுற்றி பார்க்குற வழக்கத்தை மேற்கொண்டிருக்காங்க அப்படி செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் பயண காப்பீடு, பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு தொடர்பானவற்றை பாதுகாப்பு தொடர்பான துறைகள் என்று சொல்லலாம். இதெல்லாம் என்ன செய்கிறோன்னா சுற்றுலாவுடைய அடிப்படையான கூறுகள் அப்படின்னு சொல்ல முடியுது. பயண காப்பீடு, பாதுகாப்பு, சுற்றுலா போகிறதுக்கு நம்முடைய பாதுகாப்பு என்பது மிகவும் அவசியமான ஒன்று என்று நம்ம சொல்கிறோம். இப்படி பார்க்குறப்ப சுற்றுலா நமக்கு ஒரு வசதிகள், நம்ம மன மகிழ்ச்சியாக இருக்கணும், நம்ம சுற்றுலா போகிறப்ப எப்படி மன மகிழ்ச்சியாக இருக்கணும், போகிறோன்னா எப்படி நமக்கு ஏதுவான சூழ்நிலையை நமக்கு ஏற்படுத்தும் விதமாக அமைய வேண்டும் என்று நம்ம சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சுற்றுலா போகிறப்ப சில பேர் என்ன செய்வாங்கன்னா, அதுக்காக எல்லாருக்கும் நம்மளுடைய பொருளாதார வசதி என்பது இருக்குது.
எல்லாராலையும் போய் 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் தங்க முடியாது. ஒரு சாதாரண நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்க போய் 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் தங்க முடியாது. அப்போ அவங்க என்ன செய்யணும்? நமக்கு எதுவான சூழ்நிலையோ, நமக்கு எது சௌகரியமோ அதில் பார்க்கணும். அப்போ என்ன, குறைவான வாடகைன்ற வசதி அங்கே சுத்தம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. வசதிகள் வேணால் கொஞ்சம் மாறுபடலாம் தவிர எல்லா இடத்துலையும் எப்படி தூய்மை தங்கும் இடங்கள் தூய்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளால் முடியும் என்று நம்ம சொல்கிறோம். இவையெல்லாம் பார்க்குறப்ப சுற்றுலாவுடைய அடிப்படை இவைகளாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது. பார்க்குறப்ப இந்த சொன்னோம், ஈர்ப்பு அப்படிங்கிறது வந்து முக்கியமாக இருக்குது அப்படி சொல்கிறோம். ஈர்ப்புனா இயற்கை ஈர்ப்பு, கலாச்சார ஈர்ப்பு. இயற்கை ஈர்ப்பை பார்க்குறப்ப இயற்கை காட்சிகள் நம்ம எல்லாருமே கண்டுகளிக்க நம்மளாம் ஆசைப்படுவோம். அடுத்து கலாச்சாரம், பிற நாட்டுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கலாச்சாரங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அடிப்படை கூறுகளில் முக்கியமாக இருக்கக்கூடியது ஈர்ப்பு, அணுகல் தன்மை, அடுத்து வந்து வசதிகள். அடுத்து பார்க்குறப்ப இந்த அணுகல் தன்மை என்று சொல்கிறோம் இல்லைங்களா, அடுத்து அணுகல் தன்மை இவையெல்லாம் நம்ம சொல்லலாம். இவையெல்லாம் சுற்றுலாவின் அடிப்படை கூறுகளாக அமைந்துள்ளன என்பதை நம்ம பார்க்க முடியுது.